சற்றுமுன் வெளியான தகவல். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழக அரசு அமைத்த ககன்தீப் சிங் பேடி குழு இந்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதி தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க இருப்பதாகவும், அடுத்த மாதமே இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம்தான் அமலில் இருக்கிறது. அரசு பங்களிப்போடு அவர்களது ஊதியத்தில் ஒரு பகுதி ஓய்வூதியமாகவும் பணிக்கொடையாகவும் வழங்கப்படும். இந்நிலையில் சில மாற்றங்களை செய்து 2023 மத்திய அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது. அரசு ஊழியர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் வெடித்துள்ளது. தொடர்ந்து இந்த ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடியும் தமிழகத்தின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தான் அமலில் இருக்கிறது. 10 ஆண்டுகள் தொடர்ந்து முழுவீடு லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.